ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சேலம் டிஸ்ட்ரிக்கு தாரமங்கலம்ல இருக்கோம். இதுதான் இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டிராவலிங் vlog. டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நம்ம ஒரு 4 பேர் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேக்குறேன், விளங்குமாடா? ஒரு மலை மேலே இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். அப்பனே முருகா, பெரிய கட்டபொம்மை சிவாஜி ராத்திரி குடிச்ச போறது இல்லையாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. எங்கே இருக்குன்னா தாரமங்கலத்துக்கும் நங்கவெளிக்கும் நடுவில் இருக்கு. சோரக மலைன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் யூடியூப்ல வீடியோ போடலாம்னு தோணுச்சு. ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைட்ல பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? சரின்னு மொபைலில் ரெக்கார்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கண்டுக்காதீங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வீடியோ எடுக்கும்போது சேனல் நேம் கூட நாங்கள் யோசிக்கல. முடிஞ்சிருந்தாலும் நல்லா குளு 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 குளுன்னு தான் இருந்திருக்கோம். ஃப்ரெண்டுக்கிட்ட நேம் என்ன வைக்கலாம்னு கேட்கும்போது தான் சொன்னார் இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்? தண்ணி குடம்னு. அப்போ எங்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் இருக்கும்போது எதுக்கு? சரின்னு அதையே நாங்கள் வச்சுட்டோம். இப்போ நம்ம எப்படி போகிறோம்னா மல்லிக்கூட்டை வழியாக போகிறோம். அந்த சைடு ஃபுல்லாகவே வில்லேஜ் தான். ட்ராவலிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தாரமங்கலத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும். நாங்கள் பக்கமாக போக போக மழை வந்துருச்சு. அதனால் நிறைய வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் பக்கமாக வந்தாச்சு. மலை மேலே போகிறதுக்கு நடந்தும் போகலாம், பைக்லேயும் போகலாம். நினச்சிட்டு போகலாமா? எங்க மழை வருது? இது ஒரு மழையா? இறங்கடா, இறங்கி இல்லடா பின்னாடி. ஓகே, நம்ம மலையிலே போக பின்னாடி இழுக்கிறதா? இறங்கடா. வண்டி இது வண்டி என்ஃபீல்டுங்கிறதுனால ரிவேஸ் கீர் இல்லைப்பா இந்த வண்டியில். என்ஃபீல்டு கம்பெனி யாரோட சொல்லி ரிவேஸ் கீர் வைக்க சொல்லணும். போய் நிறுத்துகிற இடத்துல வந்து இருக்க முடியல. ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்கள் பைக்கிலேயே போகலான்னு முடிவு பண்ணோம். பட் தார் ரோடு போடல, கல்லாக தான் இருந்துச்சு. அச்சோ, வலிக்கு வந்து மாட்டிக்கிட்டேன். பெஞ்சதுனால பைக் ஓட்டுறதுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. ரோடும் நல்லா செங்குத்தாகவே இருந்துச்சு. 2 வண்டியில் போனோம். பைக் ஏறிடுச்சு, பட் ஸ்கூட்டி ஏறலை. ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆச்சு, கீரை போட்டேன், கீரை விழுந்துச்சு. ஆனால் வண்டி மூவ் ஆக மாட்டேங்குதுப்பா. ஸ்கூட்டியை பாதியிலே நிறுத்திட்டு 3 பேர் நடந்து வந்தாங்க. 2 பேர் பைக்கில் வந்துட்டோம். ஜாலியா? நண்பர்களே, ஜாலியா? நடந்து வந்தீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஷேர் பண்ணுங்க. போகலாம். என்ன கணபதி வேர்த்து ஊற்றி தான் ரோடு இவ்வளோ மோசமாக இருக்கும். வந்ததும் நல்லா பசிச்சது. கலப்பாக இருக்குது நண்பர்களே. பானிபூரி சாப்பிட்டு போயிடுறோம். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பற்றி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் தான். அப்புறம் அவங்க வந்ததும் பானிபூரி சாப்பிட்டோம். சாப்பிட்டு லைனில் போய் சாமியை பார்த்துட்டு கோயில் கரெக்டாக வந்தாச்சு. சாமியெல்லாம் பார்த்தாச்சு. சாமி தரிசனம். எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். கலப்பாக இருக்குதுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். சரின்னு வீட்டுக்கு போகலாம்னு கிளம்பிட்டோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, வில்லேஜ் வழியாக போகிறோம்ல.
அந்த ரோடு ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சீதா மரம். இப்போ எங்கள் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் விற்கலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க. காட்டுக்காரர் பார்த்தாங்கன்னா விடக்கமாக தாலி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நண்பர்களே, இது சீத்தா மரம் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் பார்க்குறீங்களா? சீத்தா காய் இருக்குது பார்த்தீங்கன்னா. நண்பர்களே இறங்கடா சொல்லப்பழம் சீத்தா காய் நண்பர்களே. அருமையான பழம். நம்ம நண்பன் வாவ் டிக்கியில போட்டு வைத்தா பழுத்துரும் நண்பர்களே. சரி தாத்தா, 2 காய் தாத்தா பெருக்கிறோம். ஓகே. அவருதாங்க பிக்கல. ராமசாமி அவங்க செத்த போட்டு பையன் தான் நான். யாருக்கு தெரியும் ராமசாமி? சும்மா அடிச்சு விட வேண்டியதுதான். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. இது என்ன கேட்டு கூட பிச்சுக்கலாமா? ஒன்றும் சொல்ல மாட்டாரு. எல்லாம் நம்ம காடு தான் தாத்தா. நம்ம காட்டில் எப்படி நம்ம விலைக்கு வாங்கிட்டு போகிறது? நம்ம காட்டிலே நம்ம எப்படி விலைக்கு வாங்குறது சொல்லி பார்க்கலாம். ஒன்றும் பண்ணாதரா வா. அது அந்த மாதிரி பழக்கம். சில வெளியில கரைங்க வந்து கையை வச்சா பழகும். சரி காஞ்சி இருந்துச்சா? அதான் தெரிஞ்சிச்சு. யாரும் விற்கிறதில்ல போல. அதான் முடிஞ்சிருச்சா? 1-2 தான் புரியுது. ஏன் இருக்குங்கிறது காஞ்சி தான் இருக்கு. ஆமாம். அடுத்து இங்கிறதும் கிடையாது. எல்லாம் காஞ்சி தான் போவோம். கிளப்புங்கள். என் அத்தை வீட்டில் பழுகு வச்சிருப்பாங்க, போய் சாப்பிடலாமா? போகலாமாங்க எங்கள் அத்தை வீட்டுக்கு? ரோட்டு இடத்துல தாங்குது. தருவாங்களாம். இப்போ வேற ஒருத்தன்டா எங்கே போனோம்? எங்கே போனாங்கிற? எங்கள் அத்தை வீட்டுக்கு. அங்கெல்லாம் வேணாம். அங்கே வேணாம். ஏன்? அங்கே போனால் டைம் ஆகும். ஆகட்டும், வேணாம், டைம்லாம் ஆகாது. ஓகே. அப்புறம் தாத்தா வந்து நிறையா சீத்தாப்பழம் வந்து பிச்சு கொடுத்தாரு. அதெல்லாம் எல்லோரும் வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏங்க அதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் பண்ணுவாங்க. ஓகே, பாய். நண்பர்களே, சீத்தாக்காய் பிச்சாச்சு நண்பர்களே. அப்படியே கிளம்புறதான் போய்கினே இருக்கலாம். இந்த வீடியோ என்ன சேனல் பேரே மறந்து போதா? தண்ணி குடம். விரைவில் அறிவிக்கப்படும். தண்ணி குடம் சேனலே இதுடன் இல்லை, சேனல் இல்லை, இந்த வீடியோ இதனோட முடிஞ்சுக்கிறோம். வீடியோவை இதுடன் முடித்து கொள்கிறோம். நாங்கள் விரைவில் இதை யூடியூபில் அப்லோட் செய்வோம்.